குழந்தைங்க தொண பேசுறத நம்ம லூஸ் டாக்ன்னு நினைக்காம, அவங்க பேசுறத நம்ம ரசிக்கணுங்க. அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு கன்டென்ட் குடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஏஜுக்கு ஒரு ஒரு மாரி இருக்கும். இப்போ ஒரு ஒரு சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ட்ரீ பத்தியோ, இல்ல ஏதாவது ஒரு பிளேஸ் பத்தியோ, அத மாரி சொல்லிட்டு, "சொல்லுங்க எனக்கு நீங்க இத பத்தி ஏதாவது பேசுங்களேன், ஏதாவது சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, யோசிச்சு அத பத்தி பேசுவாங்க. இப்ப ட்ரீ என்ன ஷேப்ல இருக்கு? என்ன கலர்ல இருக்கு? அது எப்படி இருக்கும்? எந்த மாரியான ட்ரீலாம் இருக்கும்? அப்படி அத மாரி ஏதாவது அவங்கள பேச வைக்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க. அவங்க இத மாரி ஒரு டாபிக் எடுத்து அவங்களுக்கு பேச சொல்லுங்க. ஸோ எப்ப அப்படி பண்ணீங்கன்னா, அவங்களுடைய அந்த பேச்சு திறன் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பாசிட்டிவா அவங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப் ஆகுங்க. இப்ப இதே பார்த்தீங்கன்னா, நெறைய குழந்தைங்க ஏதாவது ஸ்கிரிபிள் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் சில குழந்தைங்க நல்ல ஆர்ட், டிராயிங்லாம் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, சும்மா ஏதாவது கிறுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. சும்மா ஏதாவது ஆனா ரைட் பண்ணணுன்ற ஒரு ஃபீல் மட்டும் குழந்தைக்கு இருக்கும். ஸோ கிறுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு நீங்க என்ன பண்ணலான்னா, ஏதாவது அவங்களுக்கும் இந்த மாரி ஒரு டாபிக் குடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய இந்த கட்டுரைகள், கவிதைகள், போயம் இத மாரிலாம் நம்ம எழுதுவோம். ஸோ அத மாரி குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் குடுத்து, அவங்கள எழுத வைக்கலாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க ரைட்டிங் ஸ்கில் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேங்க. ஆக்சுவலா என்னோட கசின் பையன் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ஒரு 7 இயர்ஸ் ஓல்டு. அவங்க வீட்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட் அவன ரொம்பவே பாதிச்சிருந்தது. அவன் என்ன பண்ணுவான், எப்பலாம் நான் அவங்க வீட்டுக்கு போறேனோ, அப்பலாம் அந்த இன்சிடென்ட் பத்தியே எனக்கு பேசிக்கிட்டே இருப்பான். நான் சொல்லுவேன், "ஓகே செல்லம் அது முடிஞ்சுச்சு. நம்ம வேற ஜாலியா ஏதாவது பேசலாம்." அப்படின்னு சொன்னா கூட, எப்பயாவது திரும்ப திரும்ப பேசும்போது அவனுக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்துட்டே இருந்தது. ஸோ நான் சொன்னேன், செல்லம் நீங்க ஏன் ஏதாவது ஸ்டோரிலாம் எழுதலாமே, நீங்க ஸ்டோரி எழுதுங்கன்னும்போது, "எனக்கு ஸ்டோரிலாம் எனக்கு எழுத தெரியாது." அப்படின்னு சொன்னான். "சும்மா பேப்பர், பென் எடுத்து ஏதாவது எழுதுங்க வரும். உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க பரவால்ல." அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்கரேஜ் பண்ண உடனே அவர் என்ன பண்ணாரு, நேரா போய் ரூம்ல போயிட்டு ஒரு பெரிய ரைட்டர் மாரி பேடு, பென், பேப்பர்லாம் எடுத்து தனியா ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு, என்னமோ கொஞ்ச நேரம் எழுதிட்டே இருந்தாங்க.